வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பரப்புரையில் திமுகவோட எம்பி ராசா அவர் பேசின ஆடியோ வைரல் ஆனது, லீக் ஆனது. அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய செய்தியை அவர் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. அப்படி பேசப்பட்ட அந்த செய்தியை மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி கருணாநிதி மீதான அனுதாபத்தை உருவாக்கி வாக்கு அறுவடை பண்ணலான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டமிட்டு இது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகரீகம் இல்லாமல் என் தந்தையை இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி அவர் பரப்புரையில் பேச அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இப்படியாக செத்துப்போன கருணாநிதியை தோண்டி எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தல் காலத்தில். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? இது மாதிரி ராசா பேசினா ஆடியோ லீக் ஆகிருக்கு, அந்த ஆடியோ வைரல் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் இப்படி பேசியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் தன்னோட தந்தையை வீட்டு சிறையில் வச்சுருந்தாராம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் இருக்கிறத மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. வழக்கம் போல் உண்மைக்கு புறம்பா திரித்து உருட்டி புரட்டி மக்கள் மத்தியில் ஒப்பார வைக்கிற மு.க. ஸ்டாலின் என்னோட தந்தையை, தமிழினத்தின் தலைவரை, என்னோட தந்தையை இல்லை என்னோட தலைவரை, தமிழினத்தின் தலைவரை இப்படி எடப்பாடி பழனிசாமி தப்பாக பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. முதல்ல இவர் தமிழினத்தின் தலைவரா? அதாவது 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தினது காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு கூட்டணியில் இருந்து எல்லா வகையிலும் உதவியாக இருந்தது கருணாநிதி. சரி, இனப்படுகொலை முடிஞ்சிருச்சு, மக்கள் அழிச்சு முடிச்சிட்டிங்க. அந்த ரத்த சுவடுகள் காயாத அந்த நேரத்தில் இந்தியாவில் பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று சக்கர நாற்காலியில் டெல்லிக்கு போனார். எதுக்காக போனார்? தமிழர்கள் உரிமையை மீட்கவா? வாழ்வாதாரத்தை பற்றி பேசவா? இதை எதுக்காக போனார்? தன்னோட கட்சிக்காரங்களுக்கு, தன்னோட குடும்பத்தினருக்கு பதவியில் அமைச்சரவையில் இட வேணும், முக்கியமான இலாகாக்கள், பணம் கொட்டுகிற கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள துறைகளை கேட்டு பெறுறதுக்காக சக்கர நாட்காலியில் டெல்லிக்கு போய் காங்கிரஸோட பேரம் பேசின தமிழர் இன துரோகி, தமிழர் இன விரோதி தான் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதியை தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருணாநிதியோட மகன், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாலின் கருணாநிதி மீதான பிம்பத்தை மீண்டும் உயர்த்தி பிடிக்க தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி அழுத்தி பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த கருணாநிதி எந்த இடத்தையும் தமிழினத்துக்கு தலைவனாக தகுதியே இல்லை. ராசா பேசினதை எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேச அதை இவர் அப்படி அவர் பக்கம் டைவர்ட் பண்ண, ஏயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிறியே, அந்த முத்துவேல் கருணாநிதி திருட்டு ஏறி வந்தவர் தானே, இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமா? நாங்கள் நாகரிகமாக தானே கடந்து போகிறோம், நீங்கள் ஏன் பேச வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே போடன்னு பழந்து விட்டார் இவரோட தகப்பன் கருணாநிதி. ஏதோ பேனாவை உலகத்திலே அவர் மட்டும்தான் பிடிச்சி எழுதின மாதிரியும் அவரோட நினைவு சின்னமாக பேனாவுக்கு செலவு வைக்கணுன்றாங்க. சரி, வைக்கிறதுனா சரி, அவர் சமாதியில் ஒரு 6 அடியில் ஒரு 10 அடியில் ஒரு பேனாவை, இதுதாங்க அவர் எழுதின பேனா. அவர் எழுதுனது என்னன்னு தேடி பார்த்தா எல்லாமே ஆபாச குப்பைகள். ஆனால் அவர் தான் ஏதோ சிலப்பதிகாரம், குண்டலகேசின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்களை எழுதி தள்ளின மாதிரியும் தமிழ் வளர்த்த மாதிரியும் இவங்க பில்டப் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அரசாங்க பணத்திலேயே எல்லாத்தையும் முங்க வைக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு பேனா சிலை வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. பேனா சிலை வச்சா இது கருணாநிதி எழுதின பேனான்னு எவனுக்கு தெரிய போகுது? வெறும் பேனாவுக்கு சிலை வைக்கிறீங்க. ஆனால் இந்த இன்டலெக்சுவல், திராவிட இன்டலெக்சுவல் அறிவாளிகள் கடலுக்குள்ளே 134 அடியில் பேனா சிலை வைக்கணும்னு சொல்லி அதுக்கு 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஏன் 134 அடி? திருவள்ளுவர் சிலை 133 அடியில் இருக்குது. அதை விட உயரமாக அந்த பேனாவை, இந்த ஒன்றுக்கு உதவாத பேனாவை அதை விட ஒரு அடி கூடுதலாக உயரமாக வைக்கணும். அது 80 கோடி செலவில் கடலுக்குள்ளே இயற்கை சூழலுக்கு எதிராக வைக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு குப்பத்தனமான மகாமட்டமான ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுக்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. எதிர்ப்புகள் நிறைய வந்தது. அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், நீ பேனா சிலையை வச்சா நான் உடப்பான்னு சவால் விட்டார். அது மிகப்பெரிய வைரலாச்சு. அந்த நேரத்தில் எல்லா மட்டத்திலையும் மக்கள் பிழைப்பதற்கும் வாழ்வதற்கும் வருமானத்துக்கும் போராடிட்டு இருக்கும்போது உன் செத்துப்போன தகப்பனுக்கு பேனா சிலை வைக்கிற அவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தோடு இருக்கார். ஒரு 2 கோடியில் பேனா வை, சமாதியில் வை, அதை விட்டுட்டு அதிகாரத்தை பிடிச்சிட்டிங்கன்ற ஒரு கொழுப்பில் 80 கோடியில் கடலுக்குள்ளே பேனாவுக்கு சிலை வைக்கிறேன்னா தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையும், தமிழ்நாட்டோட சொத்தையும் அந்த அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி நினச்சி ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எதிர்ப்பு கலந்தனையும் அந்த திட்டத்தை அப்படியே கமுக்கமாக விட்டுட்டாங்க. இந்த கருணாநிதிக்கு, அந்த கருணாநிதி இறந்து போன தருணத்தில் மெரினாவில் புதைக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட எடப்பாடியார் கையை பிடிச்சி மன்றாடி எப்படியாவது மெரினாவில் இடம் கொடுங்கன்னு கெஞ்சி கதறினார். ஆனால் அவன் பொருள் எடுத்து அவரே போடுற மாதிரி கருணாநிதி தான் தீர்மானம் போட்டிருக்காரு. எப்போது? காமராஜர், அதாவது தன் குடும்பம் இல்லாமல் தன் வாழ்நாள் முழுக்க சமூகத்திற்காக நாட்டுக்காக வாழ்ந்த அந்த கர்ம வீரர் காமராஜர் அவர் இறந்துட்டார். இறந்த அந்த மனிதருக்கு மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு இடம் கேட்டப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதே செத்து போயிட்டாதான் மெரினாவில் இடம் கொடுப்போம். அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றதுனால
அங்கே இடம் தர முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டு ஏதோ மறுத்துட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பரப்புரையிலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜானகி அம்மாள், எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவங்க இறந்த போதும் மெரினாவில் இடம் கேட்டதும் கருணாநிதி மறுத்து விட்டதாகவும், அப்போது அதிகாரத்தில் கருணாநிதி இருந்ததாகவும் அவர் மறுத்து விட்டதாகவும், இப்படி ஏற்கனவே கருணாநிதி தீர்மானம் போட்டு வச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர்களுக்கு மெரினாவில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி இல்லை, முதல்வராக இருக்கும்போதே இறந்தாதான் மெரினாவில் புதைக்கணும்னு சொல்லி உங்கள் அப்பா தாயா தீர்மானம் போட்டு வச்சிருக்காரு, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி தோல் உரிச்சிட்டு காட்டியிருக்கார். அதாவது இப்போ இந்த ஆட்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, 234 தொகுதியும் கருணாநிதி சிலை வச்சுருக்காங்க. 234 தொகுதியும் கருணாநிதி சிலை. புதிதாக போடுகிற திட்டங்கள், பேருந்து நிலையங்கள், பாலங்கள், அது இது என்னென்ன புதுசாக இவங்க திட்டங்கள் பண்ணுறாங்களோ அல்லது இருக்கிற கட்டிடங்களை, பேருந்து நிலையங்களை மறுசீரமைப்பு பண்ணி வச்சாலும் அந்த இடத்துல கொண்டு வந்து கருணாநிதி எங்கிட்டு திரும்பினாலும் கருணாநிதி. ஏன்னா இது தமிழ்நாடா கருணாநிதி நாடான்ற சந்தேகம் வர்ற அளவுக்கு எல்லா இடங்களையும் கருணாநிதி பேர், கருணாநிதி சிலைன்னு சொல்லி கருணாநிதிக்கு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதியை பிராண்டிங் ஆக்கி கருணாநிதி சிலையை ஊரெல்லாம் வச்சு கருணாநிதி பேரை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பி வச்சுட்டு கூட மீண்டும் தேர்தல் பரப்புரையில் என்ன பேசணுன்றது தெரியாமல் இவங்க என்ன செஞ்சாங்கன்றதை சொல்லி கேட்க வக்கு இல்லாமல் ஆராசா பேசுனதை எடுத்து காட்டி பேசின எடப்பாடி பழனிசாமி பேசினதை அப்படியே திருத்து தன் தந்தைக்கு எதிராக சிம்பதியை கிரியேட் பண்ண போய் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட கருணாநிதியை தோண்டி எடுத்து அடியேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இணையதளங்களில். திருட்டு ரயிலேறி வந்த கருணாநிதி தமிழ்நாட்டின் தமிழர்களின் உரிமையை உண்மையிலே அடகு வைத்தது கருணாநிதி. ஒட்டுமொத்த தமிழர் இனத்தையும் ஈழத்தில் அழிச்சிட்டு அந்த இரத்த சுவடுகள் காயாத அந்த நிமிடங்களில் கூட பதவிக்காக சக்கர நாற்காலியில் டெல்லிக்கு பயணப்பட்டு பதவி பேரம் பேசிய ஒரு அரசியல் தரகர், அரசியல் வியாபாரி தான் கருணாநிதி அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கருணாநிதியை தூக்கிட்டு வந்து இவங்க சிம்பதியை கிரியேட் பண்ண எதிரின்னு அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதி மட்டும் இல்லை, கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் கருணாநிதிக்கும் சற்றும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, தமிழ்நாட்டு உரிமைகளை வைத்து விற்று பிழைக்கிற சற்றும் தந்தைக்கு குறைவில்லாத ஒரு முதலமைச்சராக தான் 5 ஆண்டுகளில் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இவங்க காட்டுற பூச்சாண்டி எல்லாம் பிஜேபி, பாஜக, RSS, மோடி, அமித்ஷான்னு சொல்லி பூச்சாண்டி காட்டி இவங்க தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மீண்டும் மீண்டும் நிரூபணமாக இருக்குது. தமிழ்நாட்டின் உரிமைகளையும் இயற்கை வளங்களையும் விற்று திங்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் இந்த குடும்பத்தோட ஆட்சி இதோட ஒளியட்டும். மக்களாகிய நீங்கள் சிந்தித்து தேர்தலில் தீர்ப்பெழுதுங்க. நன்றி.